பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கம்னலி தான். கம்னலியில் ஹெச்ஜி தவா ஃபிஷ் ஃப்ரை சென்டருக்கு போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ் ஃப்ரை. சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு யோசிச்சுட்டே இருந்தேன், சரி டின்னருக்கு என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு. டின்னருக்கு பொங்கல் தான் பிளான் பண்ணேன். சரி ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொங்கலுக்கு. எகைன் அது கூட சட்னி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். பொங்கல் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து எகெயின் ஹெவியாக சமைக்கணுன்னா ரொம்பவே கஷ்டம். அதுவும் எங்கள் ஜென்ரேஷனுக்கு சொல்லவே வேணாம். அது ஏன்னு தெரியல, ஆஃபீஸில் சும்மா தான் சேர் மேலே உக்காருனாலும் ரொம்ப டயர்டாகிடுது. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்கிற ஒரு பேஷன்ஸ் ஆகட்டும் யாருக்குமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். I don't know, hats off to the mothers who all does this for their children. லாஸ்ட்டில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. எல்லார் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனை ஒரே நாளில் வரும்னு கேள்விப்பட்டேன். பட் அன்னைக்கு எனக்கும் தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் மெயின் மசாலாவே. இதை தாளித்து போட்டோம்னா தான் நம்ம பொங்கலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இல்லைன்னா அவ்வளோதான். சரி, சைடில் சட்னிக்கும் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இவ்வளோ தாளிச்சிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாலே ஆறாமல் சட்னி ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஜாஸ்தி வந்து திங்க் பண்ணி போடுற இது இல்லை, இதில் வந்து ஜாஸ்தி வேலை கூட இல்லை. அதுதான் மெயின் ரீசன். இதுதான் மக்களே ட்விஸ்ட்டு. பார்த்தா சடனாக கேஸ் காலி ஆகிடுச்சு. கேஸ் காலி உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வருஷக்கணக்கான தொடாமல் வச்சுருந்த ஒரு கெட்டலாம் அன்றைக்கி தான் எடுத்தேன். சரி அதை வாஷ் பண்ணிட்டு சரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதில் தான் தாளிப்பை போட்டு யூஸ் பண்ணிட்டேன். நல்ல வேலை ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது ஆயிருக்கலன்னா தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும் எனக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஈஸியான பொங்கல் முடிச்சுட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ லைக் இட்.